மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ருசியான எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை போட்டுடலாம். பெப்பர், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். முட்டையை நல்லா கலக்கியாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம கலக்கின முட்டையே இதில் ஊற்றிடலாம். இதை இப்போ குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை இது மேலே வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் மைதா மாவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கலக்கின மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். முட்டையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன் வதக்கி விட்டுடலாம். பூண்டு இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் சோள மாவை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம்.
உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முட்டையில் உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி சாஸ் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். பெப்பர் லைட்டாக தூவி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அதில் வெங்காயத்தால் தூவி விட்டுடலாம். டேஸ்டான எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.